Hi, dear learners. Today we will discuss the Anglo-Saxon period. The Anglo-Saxon period, also known as the early medieval period. நம்ம ஆங்கிலோ-சாக்சன் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிலோ-சாக்சன் பீரியட் அண்ட் ஆங்கிலோ-நார்மன் பீரியட். இந்த பீரியட்ஸ் எல்லாமே எப்போ சொல்கிறோம், ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைம் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5th செஞ்சுரியில் இருக்கக்கூடியது தான் நம்ம ஆங்கிலோ-சாக்சன் பீரியட்னு சொல்கிறோம். 5th செஞ்சுரி டு நார்மன் கான்குவெஸ்ட் எப்போ முடிஞ்சிருக்கோ, நார்மன் கான்குவெஸ்ட் வரைக்கும், அதாவது 1066 வரைக்கும் உள்ளக்கூடிய காலகட்டங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிலோ-சாக்சன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைம் பீரியட்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் அங்கே வாழ்ந்திருப்பா, இங்கிலாண்டில் யாரெல்லாம் வாழ்ந்திருப்பா அப்படின்னா ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் வாழ்ந்திருப்பாங்க. இவங்க வந்து ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையருக்கு அப்புறம் என்ன பண்ண இங்கே வந்து அந்த ஒரு ஐலாண்ட்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மைக்ரேட் ஆகி எங்கே வந்திருப்பாங்க, இங்கிலாண்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த நம்மளோட ஆங்கிலோ-சாக்சன் பீரியடில் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளோட ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோம், டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே ஒரு பிலீஃப்ஸ் வந்து இருக்கும், கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, கிங்டம்ஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோம், எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய கல்ச்சர்ஸ், ஆங்கிலோ-சாக்சன் கல்ச்சர்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோம், எமர்ஜென்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஆஃப் ஆங்கிலோ-சாக்சன் பீரியட். த நெக்ஸ்ட் பீரியட் ஆங்கிலோ-நார்மன் பீரியட். இந்த டைம் பீரியட் நம்ம எப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர் 1066க்கு அப்புறம் உள்ள டைம் பீரியட் தான் வந்து இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலோ-நார்மன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிலோ-நார்மன் பீரியடில் யார் வந்து இருந்திருப்பாங்கன்னா நார்மன் கான்குவெஸ்ட் எப்போ சொல்கிறாங்கன்னா 1066. இப்போ இங்கே வந்து வில்லியம் கான்கரருக்கும் டியூக் ஆஃப் நார்மண்டியும் என்ன அதாவது வில்லியம் த கான்கரர் வந்து இந்த டியூக் ஆஃப் நார்மண்டி இருக்கார்ல, யார் டிஃபைட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா கிங் ஹெரால்ட் டூ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவரை டிஃபைட் பண்ணியிருப்பாரு. இந்த பர்டிகுலர் டைம் பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நார்மன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைம் பீரியடில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் டெவலப்மெண்ட், ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும், கவர்மெண்ட் சேஞ்சஸ் வந்திருக்கும், நிறைய கல்ச்சர் சேஞ்சஸ் வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய லாங்குவேஜஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, சேஞ்சஸ் வந்திருக்கும். பீப்புள் வந்து நார்மன் ஃப்ரெஞ்சை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நார்மன் ஃப்ரெஞ்ச் வந்து எந்த பர்டிகுலர் பீப்புள் மட்டும் இது பண்ணியிருப்பாங்க, ரூலிங் கிளாஸ் பீப்புள். அது மட்டும் இல்லை, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நார்மன் ஃப்ரெஞ்சை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டைமில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கோன்னா ஃபியூடலிசம் வந்து இங்கிலாண்டில் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோம், பிகைன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். அக்ராஸ் த கண்ட்ரி வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய வந்து கேஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து நார்மன் பீரியடோட ஒரு ஷார்ட் சம்மரி. இது வந்து ரெண்டுமே ஆங்கிலோ-சாக்சன் பீரியட் அண்ட் ஆங்கிலோ-நார்மன் பீரியட்னா வாட் இஸ் அந்த டைமில் என்ன டெவலப்மெண்ட் இருந்தது, வாட் இஸ் பீரியட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.